ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இந்த யூனிட்டோட சம்மரி பார்க்குறோம். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்குள்ளே என்ட்ரி ஆகும்போது 2 பார்ட்டிக்கும், அதாவது பையருக்கும் செல்லருக்கும் சில கட்டாயங்கள், சில ஸ்டிப்புலேஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பொருளை பற்றிய சில நிபந்தனைகளும் அல்லது உத்தரவாதங்களும் அந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முக்கியமான சாராம்சங்களாக அமையுது. அப்போ அந்த கான்ட்ராக்டுடைய ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறத நம்ம கண்டிஷன்னு சொல்கிறோம் அல்லது உத்தரவாதம்னு சொல்கிறோம். வேறஸ் அதை பொருளுக்கு அது நிபந்தனைன்னு சொல்கிறோம். நிபந்தனைங்கிறது அந்த பொருள் அதனால தான் விற்கப்படுது, இல்லை அதற்காக தான் விற்கப்படுதுன்னு கட்டாயப்பட்டதாக ஒன்று இருக்கும். இல்லை அதனோடு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கொலாட்ரல் ஸ்டிப்புலேஷனாக இருக்கிறத நம்ம உத்தரவாதம்னு சொல்கிறோம். பிரீச் ஆஃப் கண்டிஷன்கிறது ஒரு நிபந்தனை அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றில் ஏதாவது மாறுபாடு இருந்தது அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை முறியடிக்கிறதுக்கோ அல்லது அந்த டேமேஜஸை திருப்பி வாங்கிறதுக்கோ கண்டிப்பான அவருக்கு உரிமை இருக்குது. வாங்கினவருக்கு அதுக்கான உரிமை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு உத்தரவாதத்தில் ஏதாவது தவறுதல் ஏற்பட்டிருந்தால் அதில் நஷ்டத்திற்கான ஈடு வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அப்போ எல்லா கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கும் சில உத்தரவாதமும் சில நிபந்தனைகளும் சட்டத்தின்படி ஏற்புடையதாக தான் இருக்குது. அப்போது அதை ஒரு எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் அதாவது எழுத்து வகையான ஒரு கான்ட்ராக்டில் எழுதி கொள்ளுதல் நலம்னு பார்க்குறோம். இம்ப்ளைடு அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு உத்தரவாதமோ ஒரு நிபந்தனையோ, அது அந்த பொருளுடைய தன்மைக்கோ அந்த பொருளுடைய ஃபிட்னஸ்க்கோ அந்த பொருள் எதற்கு பயன்படுதுங்கிறத பொறுத்த வரையில் அந்த மறைமுகமான நிபந்தனையை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பையர் பீவர், அதாவது வாங்குனர் ஜாகிரதையாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இதாகுது, கட்டாயப்படுத்தப்பட்ட வேண்டியதாகிறது உண்மையாக போகுது. இப்போ கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டின்னு பார்க்கும்போது கண்டிஷன் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2, வாரண்டிங்கிறது செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3. கண்டிஷன் அப்படிங்கிறது நிபந்தனை. அப்போ அந்த பொருளுடைய அந்த விற்பனைக்கான கான்ட்ராக்டில் முக்கிய சாராம்சமாக இருக்க வேண்டியது நிபந்தனை. அதே வாரண்டிங்கிறது உத்தரவாதம்ங்கிறது ஒரு துணை கருத்து அல்லது அதனுடைய துணை சாராம்சமாக தான் அமையுது. இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னா மறைமுகமான நிபந்தனைகளும் இருக்கலாம். மறைமுகமான நிபந்தனைனா என்ன? விற்ற உடனே அந்த பொருளுடைய உரிமை இன்னொருத்தருக்கு மாறுதுங்கிறது அது கட்டாயமாக்கப்பட்ட நிபந்தனை. அடுத்தது ஒரு சாம்பிள் காட்டி அதுக்கு ஒரு விவரணம் கொடுத்து விற்கப்பட்ட பொருள்னால் அதே மாதிரி தான் விற்கப்பட்ட பொருளும் இருக்கணும், அந்த உதாரணத்துக்கு காட்டின பொருள் மாதிரி தான் இருக்கணுங்கிறதும் ஒரு மறைமுக நிபந்தனை. அதே மாதிரி பொருளை விற்கும்போது அது அந்த விற்பனைக்கான ஒரு தன்மை உடையதாகவும் அல்லது அந்த குவாலிட்டி இருக்கிறதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதும் அதனுடைய மறைமுக நிபந்தனை. அடுத்தது விற்கும் பொழுது தகுதியானதாக இருக்கணுங்கிறதும் அதனுடைய தன்மையாக பார்க்குறோம். அப்புறம் முழுமையாக விற்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மறைமுக நிபந்தனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருள் விற்ற பின்னால் ஒருத்தருக்கு அதனுடைய உரிமை போயிடும், அதில் எந்த விதமான தடங்களும் வராதுங்கிறதும் மறைமுக நிபந்தனை. அதன் மேலே வேறு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறதும் மறைமுக நிபந்தனை. அந்த பொருள் அதனுடைய விற்கும் இதுக்கு தகுதியானதாக இருக்கணும் அப்படிங்கிறதும், அதனால் அது பாதுகாப்பற்ற பொருள் அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்குங்கிற பாதுகாப்பற்ற பொருள் இதனால் தீமை ஏற்படலாம்ங்கிறதும்
கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும்ங்கிறதும் வந்து ஒரு மறைமுக நிபந்தனையாக தான் பார்க்குறோம். மறைமுக கண்டிஷன் பிரீச் ஆஃப் அந்த நிபந்தனையில் ஏதாவது தவறுதல் ஏற்பட்டிருந்தால் அந்த விற்பனைக்குரிய ஒரு கான்ட்ராக்டையே முறியடிச்சுக்கலாம், அல்லது அதற்கான நஷ்ட ஈடை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து பிரீச் ஆஃப் வாரண்ட்டி அப்படிங்கிறது அந்த மறைமுக உத்தரவாதம்னு எப்போ எடுத்துக்கலான்னா, அதை அந்த வாங்குனரே வந்து பரவாயில்ல உத்தரவாதத்தின்படி இல்லை, ஆனால் நிபந்தனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு அவர் சொன்னாருன்னா அதை வந்து தாராளமாக நம்ம வந்து உத்தரவாத மீறல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஹவவர் ஒரு உத்தரவாத மீறல்ங்கிறத உத்தரவாத நிபந்தனை மீறல் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்போ ஒரு உத்தரவாதம் அப்படிங்கிறது நிபந்தனையிலேருந்து மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கான்ட்ராக்ட் படி அவருக்கு உரிமை ரிசைண்ட் ஆகி டேமேஜஸ் மட்டும்தான் அவர் கிளைம் பண்ணலான்னா அது வாலண்டரி வெய்வராகவோ இருக்கணும், இல்லை கம்பல்சரி வெய்வராக இருக்கணும். வாலண்டரி வெய்வர்னால் வாங்குறவர் விட்டு கொடுக்கலாம், அல்லது கம்பல்சரியாக வாங்குறவர் டேமேஜஸை கேட்கலாம். அது வாலண்டரி வெய்வர் அப்படிங்கிறது வந்து அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆன நபர் வந்து பரவாயில்ல இது ஒரு முரண்பாடாக இருந்திருந்தால் கூட நான் அதை தள்ளுபடி செய்ய பார்க்குறேன், நிபந்தனையை வந்து நான் ஒரு உத்தரவாத மீறல் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இது வாலண்டரி வெய்வர்னு எடுத்துக்கிறோம். அல்லது கம்பல்சரி வெய்வர்னு சொல்லும்போது அந்த சிவிரபிலிட்டி அந்த கான்ட்ராக்டுடைய தன்மையை பொறுத்தும் அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாதது இவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. அடுத்தது கேவட் டெம்டார்னு பார்த்தோம். கேவட் டெம்டார்னால் வாங்குறவர் தான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த பையர் வந்து அந்த பொருளுக்கு வாங்கிறதுக்கு முன்னால் அதை ஆராய்ந்து பார்த்துக்கிறது அவருடைய பொறுப்பு. ஆராயலைன்னா அதனால் வர நஷ்டம் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டும் அந்த பொருளை வாங்குறாருன்னா அது எதற்காக வாங்குறாரோ அதுக்கு படுமாங்கிறத பார்த்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு தான். அடுத்தது ஒரு பிராண்ட் நேமையோ ஒரு பேட்டன்ட் நேமையோ நம்பி அந்த பொருள் வந்து சரியாக இருக்கும்னு நினச்சி வாங்கினாலும் அதுக்கும் வந்து விற்குனர் பொறுப்பாளி ஆக முடியாது. மூணாவது வந்து அந்த பொருள் விற்கிற தன்மையும் அதனுடைய ஃபிட்னஸும் தகுதியாக இருக்காங்கிறத அவர் சோதித்து பார்த்து வாங்கிறது அவருடைய கடமையாகுது. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சாம்பிள் படி அந்த பொருள் இருக்கான்னு சோதிக்க அவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டு அவர் அந்த மாதிரிக்கும் அந்த விவரணுக்கும் தகுந்த மாதிரி அந்த பொருள் இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியதும் அவருடைய பொறுப்பாகுது. ஒரு பொருளை விற்கும்போது எப்போவுமே வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் ஒரு நிபந்தனைகள்லாம் வந்து மறைமுக நிபந்தனையாக தான் இருக்கும். அந்த நிபந்தனையெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு வாங்குனர் வாங்குறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிபந்தனை வந்து பூர்த்தி ஆகலைன்னாலும் அங்கேயும் வந்து கேவட் டெம்டார் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பையர் ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து கட்டாயப்படுத்தி அவரிடத்துலேருந்து அதுக்கு ஒப்புதல் வாங்கப்பட்டிருந்தால், அந்த ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த விற்குனர் வந்து அவரிடத்துலேருந்து ஒப்புதல் வாங்கியிருந்தாலும் அந்த இடத்துலையும் இந்த கேவட் டெம்டார் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாதுன்னு பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.